Okay, hi students, welcome to Magic Max Tamil. Already chapter 1 exercise 1.1 ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு 1 to 10 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இல்லை ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. இதிலேருந்தும் கூட எக்ஸாமுக்கு வந்து கேட்கலாம். சரி, இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, 11th கொஷின் பாருங்கள். The number which is subtracted from minus 6/11 to get 8/9 is, அதாவது subtracted from சொல்கிறாங்களா. ஸோ இந்த நம்பரோட எந்த நம்பர் நம்மளுக்கு தெரியல, அந்த நம்பர் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது subtracted fromனா இதிலேருந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம இந்த ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லி நல்லா லிசன் பண்ணுங்கள். சப்ராக்டட் ஃப்ரம் சொல்கிறாங்களா. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். -6/11. நெக்ஸ்ட் சப்ராக்டர்னால மைனஸ் போட்டுக்கோங்க. அது என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் போடணும். நமக்கு என்ன நம்பர் தெரியாது, அது எக்ஸ்ன்னு போட்டுக்குங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த நம்பரோட எந்த நம்பர்னு தெரியல, அது சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைக்கிது, இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? கொடுத்துருக்குற கொஷினுக்கு நான் வந்து ஈக்குவேஷன் மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சப்ராக்டட் ஃப்ரம், அதாவது இதிலிருந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? கெட் 8/9. ஸோ ஃப்ரம்ங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறேன். எந்த நம்பரோட சப்ராக்ட் பண்ணுறா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம பண்ண ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 8/9 வருது. சரி, இப்போ என்ன பண்ணோம்? எக்ஸோட ஆன்சர் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு -6/11 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -x + x ஆயிரும். ஓகேவா? இந்த பக்கம் இருக்க +8/9 இந்த பக்கம் வரப்போ -8/9 ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது இந்த நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க, நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த ஆன்சர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படி -6/11 ரைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற ரேஷனல் நம்பர் இந்த சைடு வர்றப்போ இது ப்ளஸில் இருந்து இந்த பக்கம் மைனஸ் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் மைனஸில் இருக்கிற சைடு போனால் +x ஆயிரும். சரி, இப்போ இந்த எக்ஸோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 டினாமினேட்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 11 and 9. ஓகே, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ 3 டேபிள் ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 11 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இது 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ் வரும். திரும்ப 3 டேபிளில் 1 ஆக்கிக்கலாம். இந்த 11 அப்படியே எழுதிக்குங்க. 3 டேபிளில் 3 1 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் 11 இஸ் அ ப்ரைம் நம்பர் தான். 11 வந்து 1 டேபிள் இல்லைன்னா 11 டேபிளில் தான் வரும். ஸோ 11 இஸ் அ ப்ரைம் நம்பர். 11 இது 1 டைம் வரும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஸோ 3 × 3 × 11. ஸோ 3 3s are 9. 9 × 11 99. அப்புறம் நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது? 99 கிடைக்குது. இப்போ எப்பயும் போல் இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து -6/11 எழுதிக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சது 99 இங்கே அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஸோ 11 எதால் மல்டிபிள் பண்ணால் 99 வரும்? 9. 11 9s are 99. அது மேலே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். 6 9s are 54. அப்புறம் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கண்டுபிடிங்க. அது என்ன வரைக்கும்? -8/9. -8/9 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் 99 வரணும். ஸோ இதை 9 11ஆல் மல்டிபிள் பண்ணால் 99 வரும். அதை இது மேலே பண்ணணும். ஸோ -8 × 11 88. -88. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? சரி, இதை அப்படியே எடுத்து நம்ம ரைட் பண்ணலாம். கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை -54/99. நெக்ஸ்ட் என்ன வருது? -88/99. சரி, இப்போ பாருங்கள், இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதுக்கு ஒரே ஒரு 99 மட்டும்தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் மேலே இருக்கிறத நான் அப்படி என்ன பண்ணிக்கணும்? ரைட் பண்ணிக்கணும். 2 99 ஈக்குவலாக இருந்தால் ஒரே ஒரு 99 மட்டும்தான் போடணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் அப்படியே -54 -88 போடணும். ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் பாருங்கள், இது -7 -2னா ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போனா ஆட் பண்ணால் 9 வரணும்.
ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் சேம் சைன் போடணும். இது அதே மாதிரி +7 +2 இருந்தால் ரெண்டுமே சேம் சைன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் ப்ளஸ் போடணும். இது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸில் இருந்தால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இதுதான் வந்து பேசிக். அதே மாதிரி ரெண்டுமே மைனஸில் இருந்தால் ரெண்டுமே என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 54 88 ஆட் பண்ணுங்கள். 4 + 8 12க்கு 2, இங்கே பேலன்ஸ் 1. 5 + 1 6, 6 + 8 14. இங்கே சேம் சைன் போடணும். ஸோ மேலே என்ன ஆன்சர் வரும், -142/99. இந்த ஆன்சர் தான் கரெக்டு. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ பி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ இந்த சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சப்ராக்டர் ஃப்ரம்னா இதில் இருந்து. இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதனால் நீ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சப்ராக்ட்னால மைனஸ் போட்டிருக்கேன். இதிலிருந்து ஏதோ ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணால் வி கெட் என்ன கிடைக்குது, 8/9. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த +8/9 இந்த சைடு வந்த மைனஸ் வந்துடும். இந்த -x இந்த பக்கம் வந்துடும். சரியா? எப்பயும் போல் எல்சிஎம் எடுத்து நம்ம சேம் கொண்டு வந்துட்டு இப்படி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதான் ஆன்சர் வரும். இதே எக்ஸோட ஆன்சர். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ பி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாமா? நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். விச் ஆஃப் த பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட்? கொடுத்துருக்க ரேஷன் நம்பரில் இது ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை செக் பண்ணி பார்க்கலாமா? ஏ -20/12, இங்கே 5/3. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள். இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இந்த பக்கம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாதிரி கண்டுபிடிச்சா சேம் 5/3 வந்துச்சுன்னா அது சைன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 5/3 இங்கே இருக்கிறேன் டிஃப்ரெண்ட் டேபிள்னால இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். பண்ணால் என்ன வரும்? எந்த டேபிளால் பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக வந்து 4 டேபிள் நான் போய்க்கிறேன். இப்போ 2 டேபிள் போட்டால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா இது 4 டேபிளில் 20, 5 4s 20 வரும். 4 டேபிளில் 12 வந்து 4 3s 12 வரும். ஓகேவா? 5/3 இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ நான் மைனஸ் அப்போ இந்த இதுக்கு என்ன வருது, -5/3 வருது. நெக்ஸ்ட்டு 5/3 வருது. அதாவது நம்பர்ஸில் சேமாக தான் இருக்கா, நீங்கள் மைனஸ் சைன் இது ப்ளஸ் சைனாக இருக்குது. ஸோ இது ஈக்குவலன்ட் கிடையாது. இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் வந்து ஈக்குவலன்ட். அப்போனா ஏ ஆன்சர் வராது. பி ஆன்சர் நம்ம செக் பண்ணலாம். சரி, இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 15, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள். இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த 30 கீழே 30 பக்கத்தில் இருக்கிற மைனஸ் நான் சென்டரில் போட்டுட்டேன். அதனால் நோ ப்ராப்ளம், சேம் தான். சரி, இது டிஃப்ரெண்ட் டேபிள்னால இது எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சரியா? இப்போ இதை வந்து எனக்கு என்ன டேபிளில் வருது? சரி, நான் 2 டேபிளை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். 12 டிவைட் பண்ணி பார்க்குறேன். 2 டேபிளில் 16 வந்து எத்தனை டைம் வரும்? 8 2s வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள் 30, 15 2s வரும். இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ இங்கே மைனஸ். சரி, இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வருது? -8/15. அடுத்தது என்ன வருது? -8/15. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் தான் வரும். பி ஆன்சர் தான் வரும். இதே நம்ம இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சரி, ஓகே, இப்போ சி ஆப்ஷனை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். -8/36. சரியா? இதை நம்ம என்ன பண்ணலான்னா, நான் 9 டேபிளில் வரும்ல, நான் 9ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போனா 2 9s 18, இங்கே 4 9s வரும். இது திரும்ப சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 2 டேபிளில் இது வந்து 1 டைம் வரும், இது 2 டைம் வரும். இதுக்கு -1/2 வரும். இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். -20/44. இதுக்கு என்ன டேபிளில் வரும்? சரி, 2 டேபிளே பண்ணலாம். ஓகேவா? இது வந்து 10 2s 20, இது 20 2s 44 வரும். இது திரும்ப 2 டேபிளால் டிவைட் பண்ணோன்னா இது என்ன வரும்? 5 2s 10, இங்கே 11 2s 22 வரும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக கிடையாது. அப்படின்னா சி ஆப்ஷன் வராது. அப்போனா ஒரு கொஷின் இருந்தால் அதில் ஒரே ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்கும். சரி, இங்கே பாருங்களே, இங்கே 7/5 இருக்குது, இங்கே 5/7 இருக்குது. அதாவது நம்பர்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போனா இதுவும் வராது. பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்போ ரெண்டு பக்கமே என்ன வரணும்? ஈக்குவலாக நம்பர் வருது.
இந்த பி ஆப்ஷனுக்கு தான் வந்து ரெண்டுக்குமே -8/15 -8/15 வருது. ஸோ ரெண்டுமே அது நம்பர் சேமாக இருக்கணும், சைனும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈக்குவலன் ரேஷனல் நம்பர். ஓகே, 12th சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 13th சம் போகலாம். ஓகே, 13th சம் -5/4 is a rational number which lies between dash. இந்த -5/4 வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ நல்லா பாருங்கள், கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, -5/4. அப்போனா டினாமினேட்டில் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போனா 4 பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம இந்த சைடு தான் பண்ணணும். சரி, இப்போ வந்து 4 பார்ட்னா என்ன பண்ணணும், 3 லைன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 1 2 3. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 4 பார்ட் வருது. 1 2 3 4. இது இந்த சைடு அதே மாதிரி என்ன பண்ணணும், 4னா 3 லைன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாமா. இது -1/4 -2/4 -3/4 -4/4, இது -5/4. ஸோ இந்த இடத்துல தான் என்ன வருது, -5/4 வருது. இது எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் இருக்குது, -1க்கும் -2க்கு பிட்வீனில் இருக்குது. இங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, புரியுதா. அதே கீழே 4 இருந்துச்சுன்னா இல்லைங்க, 4 பார்ட்டாக என்ன பண்ணிக்கணும், எல்லா பக்கம் 4 பார்ட்னா 3 லைன் மட்டும் போட்டுக்கலாம். இது ஒரு பார்ட் 2 3 4 பார்ட் இந்த மாதிரி போட்டுட்டு 0லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். -1/4 இப்படியே கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் -5/4 வருது. ஸோ அது -2க்கும் -1க்கும் -2க்கு பிட்வீனில் இருக்குது. அப்புறம் சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 14th சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 14th சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட். கொடுத்துருக்கிறதுல எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. சரியா, அதாவது இதுக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இப்போ எல்லா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா எல்லா டினாமினேட்டரை ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணி தான் இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ எல்லா டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸில் கிரேட்டஸ்ட் பெரிய நம்பர்னால் எதில் சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் நம்ம கிரேட்டஸ்ட்னு போடுவோம். இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்குது, அதனால இது என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சதை என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். ஓகே, அது சம்ம இப்போ பார்க்கலாமா.